வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனாவில் Oppo Find X7 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியான டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்திருக்கு, இதோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேலேருந்து வரும். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2K பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 6.82 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்குது அண்ட் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LTPO 3.0 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீக் பிரைட்னஸ் 4500 nits வரைக்கும் போகுது. அண்ட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா vivo X1 அப்படிங்கிற சிப்செட் வந்து டிஸ்பிளேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக டிஸ்பிளே ஓரியன்டான விஷயத்துக்கு வந்து இந்த சிப்செட் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 8 Gen 3 இருக்குல்லே டாப்பான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட LPDDR5X சப்போர்ட் இருக்குது. UFS 4.0 மெமரியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செக்யூரிட்டி சிப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனில் எக்கச்சக்க சிப்செட்லேயும் சரி ஏஐ விஷயங்களாக இருக்கட்டும், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபோன் வெளியே வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணால் தான் தெரியும் அது என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னு. அதுக்கடுத்து கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சர் வந்து இருக்குது. வழக்கம் போல் பின்னாடி இருக்க டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Find X6க்கு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயின் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 மெகாபிக்சல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோனியோட 1 inch சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மெகாபிக்சல். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோனிக்கிட்டேருந்து வர சென்சர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 50 MP 3x பெரிஸ்கோப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேமராவும் இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெரிஸ்கோப்லேயே 6x செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோன் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் நினைக்கிறேன் 2 பெரிஸ்கோப் சப்போர்ட் பண்ணுறதுல. அண்ட் இதில் ஆடடான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 4K டால்பி விஷன் வீடியோவும் இதில் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்திங்க அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே 100 watts வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஒயர்லெஸில் 50 watts வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இதுதான் கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி இருக்குது முன்னே இருக்க ஃபோனோட. வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது 221 grams. அண்ட் இது லான்ச் ஆகிற கலர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஷன் அண்ட் ஸ்கை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், அண்ட் டெசர்ட் சில்வர் மூன் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. பைன் ஷேடோ அண்ட் மோயின் அப்படின்னு ஒரு கலர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெதர் வேரியன்ட் மாதிரி இருக்கிற மாதிரி ப்ரௌன் கலராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் இருக்குது, ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 7 இருக்குது. அண்ட் IR பிளாஸ்டரும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த NFC சப்போர்ட்டும் இருக்குது, IP60 வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த X7 அல்ட்ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்ட்ரா தின் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு நார்மலாக இருக்க X7 வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும்போதே கலர் OIS 14 வருது. ஸோ இதுக்கும் X7க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேல அந்த LTPO 3.0 வந்து இதில் இருக்குது. ஸோ அதில் வந்து அது வந்து கிடையாது. ஸோ அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸர் அதில் MediaTek வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா செட்டப்பும் டோட்டலாகவே மாறுது. பட் அதில் உங்களுக்கு மெகாபிக்சல் கவுண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா சென்சார் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கும் அந்த ஃபோனுக்கும் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் 12256ஓட வேரியன்ட் சைனீஸ் ப்ரைஸிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 6000 சைனீஸ் யுவான் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 70,000 வரும். X7 வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 கம்மியாக 50-55 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி இந்தியா லான்ச்சை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா Find X சீரிஸ் வழக்கம் போல் இந்தியாவுக்கு வந்து வரது சான்ஸ் கம்மி தான். ஸோ மேபி அவங்க இந்த டைம் கொண்டு வராலையும் போகலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எப்பயும் X சீரிஸ் வந்து வராது. மேபி 1 year கழிச்சு நம்ம இந்த ரீஃபர்பிஷ்டு மார்க்கெட்லையோ இல்லை டெமோ ஃபோன்ஸ் மார்க்கெட்லையோ இதை வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வேணால் நம்ம இதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்தியா பற்றி எந்த நியூஸுமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபோன்ஸோட அப்கமிங் நியூஸஸ் அண்ட் லீக்ஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.